عن زيد بن ثابت رضي الله تعالى عنه قال أرسل إلي أبو بكر فقتل أهل اليمامة. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நன்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமைச்சு செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நாம் நேற்றைய தினம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓர்வை செய்த பொறுப்பு, அந்த ஹதீஸே அடுத்த ஹதீஸாக இன்றைய தினம் வந்திருக்கிறது. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அரசல இலைய அபூபக்கர். ஸைத் பின் சாபித் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை ஆள் அனுப்பி அழைத்தார்கள். எப்ப மக்கத்தல் அஹ்லுல் யமாமா, யமாமா என்ற யுத்தம் நடந்த சமயத்தில் ஃபைதன் உமர் பின் கத்தாப் அன்ஹு, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்தேன். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் எங்க இருந்தாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட இருந்தாங்க. நான் சென்றவுடன் கால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்ன உமர் அதானி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்னிடம் வந்து ஃபகால சொன்னாங்க, இன்ன கத்ல கத் இஸ்தஹர்ர யௌமுல் யமாமா பிகுர்ஆஇல் குர்ஆன். இதே போல தொடர்ந்து யுத்த களங்களில் கலந்து கொள்ளக்கூடிய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் நிறைய தொடர்படியாக என்ன பண்றாங்க, மரணித்துக் கொண்டே வருகிறார்கள் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா எனக்கு சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தியை யார்கிட்ட சொல்றாங்க? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க. அதனால இன்னி அஹ்ஷா, நான் பயப்படுகிறேன், அனிஸ்தஹர்ரல் கத்ல பில் குர்ஆன் வாதின் ஃபயத்ஹபு கதீர் மினல் குர்ஆன். இப்படி சில இடங்களில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் மரணிப்பதன் மூலமாக குர்ஆன் நம்மை விட்டும் அதிகமாக நம்மை விட்டும் சென்று விடுமோ என்று பயப்படுகிறேன். குர்ஆன் நம்மை விட்டும் வெளியே சென்று விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன்னா முழு பிரதியாக இல்லை அல்லவா, அதனால நான் பயப்படுகிறேன். நான் கருதுகிறேன் ஒரு ஆணை ஒன்று திரட்டுவதற்குண்டான பணிகளை கட்டளையிடுவதற்கு நான் விரும்புகிறேன். ஒரு ஆணை ஒன்று திரட்டுவதற்குண்டான கட்டளையிடுவதற்கு நான் விரும்புகிறேன் என்று அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். குல்துலி உமர், இந்த செய்தி யாருதான் சொல்றா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸைத் பின் சாபித் சொல்றாங்க. இந்த வாசகத்துல இந்த இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னவுடன் நான் குல்துலி உமர், உமருக்கு நான் சொன்னேன், கைஃப தஃஅலு ஷைஅன் லம் யஃஅலுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை நாம் எப்படி செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஒரே புத்தக வடிவில் ஒன்றாக திரட்டாத ரசூலுல்லாஹ் செய்யாததை நாம் எப்படி செய்ய முடியும் என்று நான் உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டேன். ஆல உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், லிஹாதா வல்லாஹி கைருன், அல்லாஹ் மீது ஆணையாக இது சிறந்த செயல்தான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. فلم يزل عمر يراجعني حتى شرح الله صدري لذلك. உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை தொடர்ந்து எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை எனக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. எதுவரையும்னா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கும் வரை, அப்படின்னா இந்த விஷயம் சம்பந்தமாக நல்ல விளக்கம் கிடைக்கும் வரையும் எனக்கு என்ன பண்ணாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எனக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. ஒரு ஐந்து ஃபிதாலிகல் லதீ ரஆ உமர்,
அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அமைதியாக இருந்தாங்க, எதுவுமே பதில் சொல்லல. அப்படின்னா என்ன, நாம் சொன்னதை அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் என்பதை அமைதியாக இருந்ததை வைத்து நான் தெரிந்து கொண்டேன் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க அந்த பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னக ரஜுலுன் ஷாபுன், நீங்க ஒரு இளைஞர், நீங்க ஆqiluன் நல்ல அறிவார்ந்த இளைஞர் நீங்க. அதனால லா நதஹமுக, உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் எந்த சந்தேகமும் உங்களை பண்ணப்பட மாட்டோம். நீங்க இந்த பணியை நிறைவாக கது குத்த தத்துல் வாகி குர்ஆனை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல என்ன பண்ணீங்க, எழுதி கொண்டிருந்தீங்க. தத்துல் வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஃபதத்தபிஉல் குர்ஆன், குர்ஆனை யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்களிடம் தேவி ஃபஅஜ்மஅஹு, அதை ஒன்று திரட்டுங்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்ல ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, கல்லிஃபூனி நகல் ஜபலும் மினல் ஜிபால், மதீனாவில் இருக்கக்கூடிய மலைகளில் ஒரு மலைகளை பெயர்த்தெடுத்துக்கக்கூடிய சொன்னால் மாகான அஸ்பல் அலைய மிம்மா அமரடமே, அதான் நான் பெயர்த்தெடுத்து இன்னொரு இடத்துல போய் வச்சிருவேன். மலையை எடுத்து இன்னொரு இடத்துல போய் வைக்கணும்னா அதை வச்சிருவேன். ஆனால் இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு நீங்க சொன்னீங்கல்ல, அது அவ்வளவு கடினமான வேலை என்று நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சொல்லிட்டு நான் சொல்வேன், கைஃப தஃஅலு ஷைஅன் லிமா யஃஅலு ரசூலுல்லாஹி லம் யஃஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் செய்யாததை நீங்க ஏன் செய்யறீங்க நானும் கேட்டேன். எப்படி அபூபக்கர் உமரிடம் கேட்டார்களோ அதே போல நான் என்ன பண்ணேன், ரசூலுல்லாஹ் செய்யாததை நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லி நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டேன். ஆல அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, வல்லாஹி கைருன், இது அல்லாஹ் இது சிறந்த நிலையை ஏற்படுத்தி வைத்து அல்லாஹ் மீது ஆணையாக இது சிறந்த செயல் தான் இது. பலம் ஜஸல் அபூபக்கர் யுராஜிமனி ஹத்தா சதல்லாஹு சத்ரி. அதுல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தொடர்ந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்னை பார்க்கும் பொழுதுதான் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்கும் வரையும் விரிவாக ஆக்கும் வரையும் என்று. அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்லிட்டு, லில்லதி ஷரஹ லஹு ஸத்ர அபூபக்கர் உமர், உமருடைய உள்ளத்தையும் அபூபக்கரின் உள்ளத்தையும் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்கு அல்லாஹ் எப்படி உள்ளத்தை விரிவுபடுத்தினானோ அதே போல என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தும் வரையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. ஃபதத்தபிஉல் குர்ஆன், நான் குர்ஆனை தேட ஆரம்பித்தேன். அஜ்மஅஹு, அதை ஒன்று திரட்டினேன். மினல் உஸ்பி வலில் காபி, பேரித்த மர மட்டைகளிலும் வெள்ள கற்களிலும் எழுதப்பட்டிருந்த அந்த குர்ஆனை நான் ஒன்று திரட்டினேன். வசுதூர ரிஜால், சில மனிதர்களுடைய உள்ளங்களில் மரணம் செய்து வைத்திருந்ததை நான் என்ன பண்ணேன், நான் ஒன்று திரட்டினேன். ஹத்தா வஜத்து ஆஹிர சூரத்து தௌபா, ஒரு கட்டத்தில் சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத்து இருக்கிறது, 2 ஆயத்துகள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹதீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை சம்பந்தமாக லகத் ஜாஅக்கும் ரசூலும், ஒரு ரசூல் உங்களிடம் வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ரசூலுடைய வருகை சம்பந்தமான ஆயத்து இந்த ஆயத்து. இந்த ஆயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். யாரிடம்? அபூ ஹுசைமா என்று சொல்லக்கூடிய அபூ ஹுசைமத்துல் அன்சாரி அவர்கிட்ட இந்த ஆயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். லம் அஜிதுஹா மஅ அஹதின் கைருஹு, இந்த ஆயத்தை மட்டும் நான் யாருக்கெல்லாம் என்னென்ன வசனங்கள் இருக்குன்னு கேட்கும் பொழுது ஒரு ஆயத்தை பல பேர்கள் சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த வசனம் மட்டும், தௌபாவுடைய கடைசி 2 வசனங்கள் மட்டும் யாரிடமும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரை தவிர? அபூ ஹுசைமத்துல் அன்சாரியை தவிர வேறு யாரிடமும் இந்த வசனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. ஃபகானத் சுஹஃபுன் இன்த அபீ பக்கர் தவஃபாஹு, அந்த ஒன்று திரட்டப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம்
யாரிடம் சேர்த்து கொண்டே இருந்தோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சேர்த்துட்டே இருந்தோம். ஹத்தா தவஃபாஹு, அவர்கள் மரணிக்கும் வரையும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அவங்க மௌத்தாகிற வரையும் என்ன பண்ணுச்சு? அவங்க தான் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அவங்களுடைய மௌத்தாக்கு பிறகு சும்மா இந்த உமர் ஹயாத்து, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த பொது சதுர குர்ஆன். அவர்கள் மரணிக்கும் வரையும் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் மரணமான பிறகு சும்மா இந்த ஹப்ஸா பின்த் உமர், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அந்த குர்ஆன் இருந்தது என்பதை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஹதீஸ், அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல அந்த குர்ஆன் சம்பந்தமாக என்ன நடந்தது, அவர்கள் என்ன செஞ்சாங்க. ஆனால் குர்ஆனை ஒன்று திரட்டியது அபூபக்கருடைய காலத்தில். அது முழு வடிவமாக அவங்களுடைய கையில இருந்துச்சு. அதுக்கு பிறகு யாரிடம் இருந்தது? உமர் ரலியல்லாஹு தஆலா கையில இருந்தது. அவருடைய மௌத்துக்கு பிறகு ஹப்ஸா நாயகி அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டியவர் என்ற பெயர் யாருக்கு தெரியுமா? அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் சொல்லப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டியவர், காமில் ஹயா, அதிகமாக வெட்கப்படக்கூடியவர் என்றெல்லாம் பெயர் சொல்லக்கூடியவர்கள் யார்? அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. ஹப்ஸா நாயகிக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நல்லா